மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு இது 10வது வீடு, கர்மஸ்தானம். அதாவது என்ன சொல்றா, மகர ராசி சனி பகவானோட வீடு. சனி பகவானோடு இங்க உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரப்பார்கள். இங்கு சனி ஆட்சி வீடு, குரு நீச்ச வீடு, செவ்வாய்க்கு உச்ச வீடு. ஸோ இந்த வீடு தான் மகர ராசி. மகர ராசிக்காரன் காலபுருஷனுடைய 10வது வீடு. கடின உழைப்பு, உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். மகர ராசிக்காரங்க பொறுத்து ஜெனரலாக நினைச்சுன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் கடின உழைப்பு, அவங்களுடைய லைஃப் காலம் வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. மகர ராசி பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இந்த ராசியில பிறந்தவங்க சனி பகவான் வீடாக இருக்கனால கொஞ்சம் சனினால நீதி தேவதர், அதனால அவங்க டெடிக்கேட்டடா உழைக்கணும், நேர்மைக்கு மாறா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மகர ராசிக்கும் கும்பராசிக்காரங்க ஜென்ரலாவே சனி பகவானோட வீடால நேர்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். நேர்மைக்கு மீறி போனா நெகட்டிவா வந்துடும். அதனால சனியோட வீடா இருக்கனால இவங்க நேர்மையா இருந்து உழைச்சாங்கன்னா இவங்களுக்கு இறைவர்கள் அதிகமாக கிடைச்சி அவங்க பெரிய ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2020 சனி 2ஆம் இடத்துலையும், குரு 4ஆம் இடத்துல இருந்து ஏப்ரல் மாசம் 2020 5ஆம் இடத்துக்கு வருது. ராகு 3ஆம் இடத்துல இருக்கு, கேது 9ஆம் இடத்துல இருக்கு. அதனால மகர ராசிக்கு 7 சனியுடைய தாக்கங்கள் 80% 85% முடிஞ்சிருச்சு. இன்னும் 20% தான் இருக்கு. இதுவும் பாதச்சனி தான், பெருசா பாதிக்காது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் ஆட்சி வீடா இருக்கு. காலபுருஷன் லாபஸ்தானத்துல சனி ஆட்சியா இருக்கனால இது போகிற கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சனி பகவான் கொடுத்துட்டு போவான். அதனால சனியை பொறுத்த வரைக்கும் தாக்கம் குறைஞ்சிருச்சு. அவர் ராசியாதிபதியா இருக்கனால கும்பத்தில் ஆட்சி பெறுறதுனால பெரிய பாதிப்பு இருக்காரு. அதே மாதிரி மகர ராசிக்காரன் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டு. மகர ராசிக்காரன் யாரா இருந்தாலும் கலை துறையில வேலை செய்யறவங்களுக்கு 2024 ஏப்ரல் சூப்பராகவே இருக்கும். 2024 சூப்பர் பீரியட் தான். 2024 ஏப்ரல் மகர ராசி கலைஞருக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையதுக்கு வாய்ப்பு உள்ளன. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகும், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும், ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதும், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு 10ஆம் இடத்தை விருச்சிகத்தை துளாராசியை பார்ப்பதனாலையும் 2024 ஏப்ரல் மாசத்துக்கு மேல மே மாசம் குரு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ராசியை பார்த்துருவாரு. அப்போ 2021ஆம் ஆண்டு குருவுடைய பார்வை மகர ராசியை பார்க்கறதுனால மகர ராசிக்கு ஒரு பொற்கால ஆண்டாக அமையும். அதாவது இவங்க எந்த துறையை சார்ந்தாலும் சரி, இவங்க எந்த துறையில இருந்தாலுமே இவங்களுக்கு அது எந்த துறையா இருக்கலாம், எழுத்துறையா இருக்கலாம், மெக்கானிக்கல் துறையா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், இல்ல அரசாங்கத்தை வேலை செய்வாங்க, எந்த துறையா இருந்தாலும் இவர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி 2024 ஏப்ரல் ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு சூப்பரா இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 2024 மேல இருந்து பிடிச்சாங்கன்னா 24, 25, 26 சூப்பர் பீரியட் தான் மகர ராசிக்கு. அதனால கடின உழைப்பு, அதாவது கோடீஸ்வரம்லாம் சொல்லல, உங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா நேரம் நல்லா இருக்கும் போது உழைப்பிட்டீங்கன்னா உங்க உழைப்புக்கு ஊதியம் நல்லா கிடைக்கும், வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமோ தவிர கோடீஸ்வரம்னா அது உங்க ஜாதகத்தை அமைப்பு தான். கோடீஸ்வரம் திசைகள் நல்லா இருந்தா தான் கோடீஸ்வரம். கோச்சாரங்கிறது 10% 20% தான். மற்றபடி தசா புத்தி நல்லா இருந்தா தான் உங்க லைஃப்பை மாற்றி விடும். அதனால கோச்சாரங்கிறது ஒரு சப்போர்ட்டிங், மாரல் சப்போர்ட்டிங். அந்த மாரல் சப்போர்ட்டிங் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளன. அதனால கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கு ராகு தசை, அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க ராகு தசை நடக்கும். 3ஆம் இடத்துல ராகு, மீன ராசி ஜலராசியில ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு, புதன்சாரத்துல இருக்கு. ஸோ மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிற 99%, 95% மகர ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான அமைய வாய்ப்பு உள்ளன. ஆனா மூல ராகு வெளிநாடு சென்று படிப்பதற்கும் பொருளீட்டுவதற்கும் இந்த ராகு திசை ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல நீர் ராசியில இருக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். மகர ராசிக்கு ராகு தசை நடக்கிறனால இப்ப ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க, இது பாதச்சனி. அதனால இந்த ராகு தசை நடக்கிறது பயப்பட வேண்டாம். குரு தசை சனி தசை நடக்கிறவங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. குரு தசை, சனி தசை, புதன் தசை. குரு சனி புதன் இந்த 3 தசை யாருக்கெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோ மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமைய இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக மகர ராசிக்கு அமைந்துள்ளனர். மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வீடு காலபுருஷன் 10வது வீடு, இவங்க சனியோட ஆட்சி வீடா இருக்கனால இவங்க
கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் நீதி நேர்மையோட கொஞ்சம் இருந்தாங்கன்னா இவங்களை ஹை லெவல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே மாதிரி மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டு, கலைஞர்களுக்கும் சிறப்பான ஆண்டு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் மட்டும் கொஞ்சம் மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அரசியல் துறையில் அவ்வளவு சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இவங்க கொஞ்சம் நிதானம் செயல்படுங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், தொழில் சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு பொற்கால ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. மாணவர்களுக்கும் ஒரு பொற்கால ஆண்டு, விவசாயிகளுக்கும் ஒரு பொற்கால ஆண்டாக அமையுள்ளன. அதனால குரு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த 3 தசை யாருக்கெல்லாம் மகர ராசிக்கு நடந்து கொண்டு இருக்கோ இவங்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பு உள்ளன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.